2020ஆம் ஆண்டு தொடங்கி விஜய் டிவியில் ஒளிபரப்பாக தொடங்கிய பாக்கியலட்சுமி சீரியல் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களின் அன்பையும் ஆதரவும் பெற்று முக்கியமான குடும்பத் தொடராக நிலைத்திருந்தது. இப்போது அந்த பாக்கிய பயணம் முடிவிற்கு வந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வ ப்ரோமோ மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ப்ரோமோவில் கதாநாயகி இனியா தனது கணவரை நேரில் சந்திக்க வருகிறார். ஆனால் இந்த சந்திப்பு அமைதியாகத்தான் முடியவில்லை. இடையே நடந்த வாக்குவாதம் தீவிரமாகி இருவருக்கும் கைகலப்பு ஏற்படுகிறது. கணவன் இனியாவை கயிறு போல தள்ளி வைப்பதுடன் அந்த சண்டையில் தவறாக விழும் நிதிஷ் தலையில் அடிபெறுகிறார். இந்நிலையில் நிதிஷை நோக்கி ஓடிச் செல்வதான இனியா அவர் மூச்சு மற்றும் பேச்சில்லாமல் இருக்கின்ற நிலையை காண்கிறார். இதுதான் தொடரின் கிளைமாக்ஸ் என தெரிகிறது. உண்மையில் நிதிஷ்க்கு என்ன ஆனது? இந்த முடிவின் பின்புலம் என்ன? இவை அனைத்தும் விரைவில் ஒளிபரப்பாக உள்ள இறுதி எபிசோடுகளில் வெளியாகவிருக்கின்றன. பலரது மனதில் தாக்கம் ஏற்படுத்திய பாக்கியலட்சுமியின் நீண்ட பயணம் எந்த வகையிலான முடிவை எடுக்கப் போகிறது என்பது குறித்து எதிர்பார்ப்புகள் பீக் கட்டத்தில் உள்ளது.